உருவாகி இருக்குதா, உருவாக்கியிருக்காங்களான்றத நீங்களே சொல்லுங்க. நண்பர் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறத பற்றியும், அது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பெரிய சுமையாக நம்மக்கிட்ட வந்து நிற்கிது அப்படின்றத பற்றியும் ஒரு ஆதங்கத்தில் பேசினார். கூட இருந்த நண்பர் சொன்னார், ஒரு நல்ல அரசியல்வாதிங்க, ஒரு தலைவர்கள் உருவாகி வந்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்ற முடியும். அது அடிப்படை உரிமையாகவும் நம்மளுடைய ஒரு வாழ்வியலை மாற்றக்கூடிய தேவையாகவும் இருக்கக்கூடிய கல்வி இந்த மாதிரி ஒரு வியாபாரமயமானதும் அப்படி இல்லை, நம்ம இலவச கல்விக்கு போகலான்னா அதோட தரமும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது அப்படின்றத சொன்னார். அதுக்கு திடீர்னு இந்த முதல்ல ஆதங்கப்பட்ட நண்பர் அது அரசியலாக புரிஞ்சுக்கிட்டு, இல்லைங்க அரசியல்வாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அரசியல்வாதிகள்லாம் இதை மாற்றக்கூடிய இடத்துல இல்லை, அவங்களால மாற்ற முடியாது, இதெல்லாம் வெளிநாடுகளில் மட்டும்தான் நடக்கும், நம்ம நாட்டில் நடக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் அவர் அதை சொன்னார். அந்த இன்னொரு நண்பர் மறுபடியும் கேட்டார், ஏங்க அரசியல்வாதிங்க குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, நம்ம இந்தியாவிலையும் மிகப்பெரிய கல்விக்கூடங்களில் படிக்கிறாங்க, அந்த கல்விக்கூடத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது, இது கண்டிப்பாக மாற்ற முடியும், அரசியல்வாதி ஒரு பற்றுள்ளவராக இருந்தால் மாற்ற முடியும் அப்படின்ற கருத்தை அவர் வச்சார். அதுக்கு அந்த முதல்ல ஆரம்பித்த நண்பரே மறுபடியும் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, இதெல்லாம் மாறவே மாறாது, நம்ம தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்வியலை வேற வழி இல்லாமல் சகிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ணோம், அரசியல்வாதி கொள்ளை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க நல்லா படிக்குது, நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க திரும்ப நம்மளை வந்து ஆட்சி பண்ண வருவாங்க, அதை நம்ம பக்குவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதோ நமக்கு சேர்ந்தது தான் சேரும் அப்படின்ற எண்ணத்தோட போகணுன்ற கருத்தை சொன்னார். இந்த மாதிரியான ஒரு எதிர்வாதமான நம்பிக்கைகள் உருவாகி இருக்குதா, இல்லை உருவாக்கி இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட திணிச்சிருக்காங்களா, மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்க நண்பர்களே.